காலையில அவசரத்துக்கு இட்லி தோசை ஊத்தலான்னு தேடினா ரொம்ப கம்மியா இருக்கா மாவு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்ககிட்ட 1 கப் அளவுக்கு இட்லி மாவு இருக்குன்னா அது கூட 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 1 கப் அளவுக்கு கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா அதுவே இந்த கட்டி தட்டாம நமக்கு ஈஸியா கரைக்க வரும். இப்போ இதுக்கு சிம்பிளா ஒரு மசாலா போட்டுக்கலாம். இதுதான் அதோட வாசனையே. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் அதை நல்லா இடிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த மாவு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்ப கரண்டி வச்சு கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாம ஈஸியா கரைக்க வரும் உங்களுக்கு. இப்போ இது கூடவே நம்ம இடிச்சு வச்சு அந்த மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதையும் இதோட நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட மாவு ரெடியா இருக்கு. இப்போ குழிப்பணியார கல்லுல எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. எல்லா குழிகள்லயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகும் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியால கொஞ்சம் கொஞ்சமா மாவு அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் தீல வேக வச்சு எடுத்தீங்கன்னா முறுமுறுன்னு உள்ள நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடும். அதை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா போதும். அருமையான குழிப்பணியாரம் ரெடி. உங்ககிட்ட கம்மி மாவு இருந்ததுன்னா கண்டிப்பா இது ஒரு தடவை ட்ரை செய்து பாருங்க. குழிப்பணியாரத்துக்கு மட்டும் இல்ல, தோசைக்கும் இது ரொம்ப அருமையா இருக்கும். கொஞ்சம் திக்கான தோசையா விட்டு மூடி போட்டு வேக வச்சு திருப்பி போட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா அருமையான சாஃப்டான தோசையும் ரெடி. இனிமே கொஞ்சமா மாவு மீந்ததுன்னா கவலையே கிடையாது. புளிச்ச மாவுலயும் நீங்க இதையே ட்ரை செய்து பார்க்கலாம், நல்லாவே வரும். ட்ரை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இது அன்பா உங்களுக்கு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.